Hi friends, இது ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ போடுறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட்மேன், பிஏ, எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். Premature closure or encashment is not possible in the case of PMCங்கிறது இல்லை என்கேஷ்மெண்ட்ங்கிறது இல்லாத ஸ்கீம். இது சீனியர் சிட்டிசன், ஆர்டி, டிடி, என்எஸ்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்எஸ்சிக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறதே கிடையாது. ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல உண்டு. அவங்க இறந்துட்டாங்க இல்லை ஏதாவது பிளட்ஜ் பண்ணிட்டு அந்த பிளட்ஜ் வந்து ஃபோர்ஃபைட் ஆயிடுச்சு, அந்த கண்டிஷன்ல உண்டு. அது பிஎம்சிங்கிற மாதிரி வராது. அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வருஷம் வரைக்கும் வட்டியே இல்லாம போகும். ஒரு வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்குள்ள அப்படின்னாக்கா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி எல்லாம் உண்டு. பட் பிஎம்சி அப்படிங்கிறது என்எஸ்சியில கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஹெட் குவார்ட்டர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? எந்தெந்த சர்க்கிளுக்கு எது ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட தமிழ்நாடு சர்க்கிளுமே இருக்கு. இதுல வந்து மேட்ச் ஆகாத பேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரிசா. ஒரிசாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா கட்டாக் கிடையாது, புவனேஸ்வருங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த லைசன்ஸ் ஃபீ ஃபார் ஃப்ராங்கிங் மிஷின் ஃபார் 5 years? 5 வருஷத்துக்கான லைசன்ஸ் ஃபீ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 375 ரூபாய். ஃப்ராங்கிங் மிஷின்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. What is the annual premium payable for PMJJBY? PMJJBY-க்கான annual premium. ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. இதுக்கான ஃபீ பாத்தீங்கன்னாக்கா 436. ஜூன் மாசம் ஆரம்பிச்சு மே மாசம் வரைக்கும் ஆனதுங்க. இது வந்து ஆட்டோ டிடெக்ஷன் தான். நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எங்க வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Premature closure of an account opened under senior citizen savings scheme is allowed. பிஎம்சி அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல எவ்வளவு நாளைக்கு பிறகு அலௌட் அப்படிங்கிற மீனிங்ல கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசனை இப்போ எந்த டைம் வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். அட் எனி டைம். இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டு நாளைக்கே க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா அப் டு 1 year அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அந்த மாதிரி வரும். எப்போ வேணாலும் க்ளோஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லாக்அப் பீரியட் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னாக்கா லாக்அப் பீரியட் எது எதுக்கு இருக்கு, அதுக்கு எந்த மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது கொடுத்துருக்கோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த என்எஸ்சி சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து பிஎம்சி நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 வருஷம் முடிஞ்சாதான் இது பண்ண முடியும். என்எஸ்சி 8 இருக்கு. இது அப்படியே ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விச் போஸ்டல் ஆர்டிகிள்ஸ்? இப்போ வந்து ஆர்டிகிள் அப்படிங்கிறதே கிடையாது. போஸ்டல் ஆர்டிகிள் எல்லாத்தையுமே ஆஃப்டர் ரெகுலேஷன் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So which postal articles cannot be included in the special list of articles delivered to bulk addressee? Bulk addressee special list ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதில் கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துருவோம். நிறைய ஆர்டிகல் போகுதுனாக்கா ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் தனித்தனியாக கையெழுத்து வாங்காது பல்க் லிஸ்ட் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா கேஷ் ரிலேட்டடா ஏதாவது இருந்ததுன்னா, அவங்க கிட்ட கேஷ் வாங்க வேண்டி இருந்ததுன்னா அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஆர்டிகல்ஸ் ஆன் விச் எனி சார்ஜஸ் ஆர் டு பி ரெக்கவர்டு, அதை வந்து அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இது பழசுதான். Articles enclosed in open panel envelope must conform to the following. அந்த விண்டோ என்வலப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது என்னென்ன கண்டிஷன் இருக்குங்கிறது இதை கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. நோ ரைட்டிங் ஆர் பிரிண்டிங் அதர் தேன் த அட்ரஸ் மே பி விசிபிள் த்ரோ த பேனல். அந்த பேனல் த்ரோ அட்ரஸ் மட்டும் தான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. எத்தனை சென்டிமீட்டர் விடணும் டாப்ல சைட்லங்கிறதெல்லாம் இதுல குறிச்சிருக்கு. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, விச் கண்ட்ரி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் ஏசியா பசிபிக் போஸ்டல் யூனியன்? யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்பு கண்ட்ரிஸ். இதுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா துருக்கி வந்து அந்த 32 கண்ட்ரிஸ் இருக்கே அந்த லிஸ்ட்ல துருக்கிங்கிறது கிடையாதுங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் இதுல இருக்கு. இது நம்ம இதுல இருக்கிறது தான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டலா 32 கண்ட்ரிஸ் இருக்கு. அட் பிரசன்ட் அந்த அப்புக்கு ஏசியா பசிபிக் போஸ்டல் யூனியனுக்கு செக்ரட்டரி ஜெனரலா இருக்கவர் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட மெம்பரா இருந்தவர் இந்தியாக்காரர் தான் இருக்காரு. அது அப்படியே ரொட்டேஷன்ல வரும் அந்த 32 கண்ட்ரிஸ்க்கும். இப்ப இருக்கவர் வந்து வினயா பிரகாஷ் சிங் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் வந்து இந்தியாங்க. டென்யூர் போஸ்ட் தான். அந்த டென்யூர், இந்த ஒரு டென்யூர் வந்து அவர் அங்க இருப்பாரு. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கறாங்க. இது இன்கரெக்ட் கேட்கறாங்களா கரெக்டா கேட்கறாங்களான்னு கொஸ்டினுக்கு நல்லா பார்த்துட்டு அப்புறம் உள்ள போங்க. ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். இதுவே தப்பு தான். பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இஸ் நார்மலி டன் பை மீன்ஸ் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அது கரெக்ட். ஸோ தப்பு எதுன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து போஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Transit bag must always be closed and sealed in the presence of TB. அந்த பேக்கை க்ளோஸ் பண்றது யாரோட முன்னிலையில க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் ஏஜென்ட், மெயில் கார்டு, இவங்க யாராவது ஒருத்தர் முன்னாடி தான் அந்த டிபி அப்படிங்கறத க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்தது, வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் ஃபார் வாக்-இன் கஸ்டமர் ஹூ புக்ஸ் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் 50,000?
இந்த கமிஷன்லாம் பார்த்துக்கோங்க. கமிஷன்ல எதுவும் பெருசா மேஜர் சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. அது பழசு இருந்ததே தான் இருக்கு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய்க்கு ஸ்பீட் போஸ்ட் புக் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. 2,500 ரூபா, 5% அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ரெவன்யூ எத்தனை ஆர்டிகல் புக் பண்றாருங்கிறது கணக்கு இல்லை, ஒரு நாள்ல எவ்வளவு புக் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. 2,000க்கு மேல 1,00,000 ரூபாய் வரைக்கும் 5%, 1,00,000 ரூபாய் தாண்டி போச்சுனாக்கா 10%ங்க. இதுதான் ஸ்பீட் போஸ்டுக்கான வாக்கின் கஸ்டமருக்கான கமிஷன். பார்த்து வச்சுக்கோங்க இதை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following condition is incorrect in respect of registered newspaper availing concessional postage? ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஏற்கனவே 31 நாளைக்குள்ள அது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு இருந்தது அந்த ரிப்பிட்டிஷன் அப்படின்றது. இப்போ அது வித்தின் 7 days அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ வீக்லி மேகசின் வரைக்கும் தான் டெய்லி பேப்பர்ஸ் போகும், அது கூட வீக்லி மேகசின் வரைக்கும் தான் போகும். ஃபோர்ட் நைட்டோ மந்த்லியோ இருந்தாக்கா அது ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல வராது, அது பீரியாடிக்கல் போஸ்ட்ல வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுல இன்கரெக்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 7 days ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷெல் பி பிரிண்டட் இன் த ரேப்பர் அப்படின்னு இருக்கு. ரேப்பர்ல கூட போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லை லாஸ்ட் பேஜ்ல இருக்கணும். பப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் நியூஸ் இல்லை அதர் நியூஸ் அப்படின்னு இருக்கலாம். போனஃபைட் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபோர்ஸ் மெஜரோ மீன்ஸ், ஃபோர்ஸ் மெஜர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளோட எல்லா வால்யூம்ஸ்லையுமே ரிப்பீட்டடா வர்றது தான். இது வந்து பியாண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். அடுத்த கொஸ்டின். A postage restante article except value payable. வேல்யூ பேயபிள்ங்கிறது கிடையாது, இப்போ வந்துட்டு ரீட்டைல் சிஓடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதோட பேரு. இஸ் kept in the post office to which it is addressed for a period not exceeding. எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எக்ஸப்ட் விபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸப்ட் விபி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாசத்துக்கு வச்சிருப்பாங்க. விபியா இருந்ததுனாக்கா 7 days தான். 7 days முடிஞ்ச உடனே திரும்பிடணும். இதுல அந்த 3 மாசம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. 3 மாசம்ங்கிறது என்னன்னாக்கா போஸ்டேஜ் ரெஸ்டான்டி அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை ஒருத்தர் அவைல் பண்ணிக்கிறதுக்கான மேக்ஸிமம் பீரியடுங்கிறது 3 monthங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one is incorrect in respect of children policy? பிஎல்லையோ ஆர்பிஎல்லையோ எடுத்துக்கிட்டாக்கா அதுல சில்ட்ரன் பாலிசியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா போறதுன்றது என்டோன்மெண்ட் போடுவோம், ஹோல் லைஃப் போடுவோம், மற்றதை பத்தியும் நமக்கு நாலேஜ் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அட்டன் பண்ற அளவுக்கு நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? சில்ட்ரன்ஸ் பிட்வீன் 5 to 18 கொடுத்துருக்காங்க. 5 to 18 கிடையாது, 5 to 20ங்கிறது தான் 2 கேஸ்ல வரும். ஒன்று வந்து சில்ட்ரனோட ஏஜ் அப்படிங்கிறது 5 to 20 இருக்கணும். பேரண்டோட ஏஜ் அப்படிங்கிறது பிலோ 45 years இருக்கணும். சரண்டர் ஃபெசிலிட்டிங்கிறது இதுல கிடையாது. மேக்ஸிமம் 2 children கேன் அவைல் திஸ் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. 2 children அலவுட் அப்படின்னு சொன்னாக்கா 2 பேருக்கும் தனித்தனியா ஒரு பேரண்ட் பாலிசிங்கிறது இருக்கணும், அது இருக்கணும். ஸோ இந்த 5 to 18ங்கிறது தான் ராங்கு, அது 5 to 20 வந்ததுன்னா ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்மெமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் த ஃபாலோவிங். கம்மெமரேட்டிவ் அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோட மனுஷாலோட நினைவா வெளியிடுற ஸ்டாம்ப். இது வந்து ரெக்வஸ்ட்ல தான் வரும். அந்த மாதிரி ரெக்வஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்லும்போது அது பிளெட்டலிக் ஐட்டமா ஆயிடுது. அது வந்து ஸ்டாம்ப் கவுண்டர்ல வச்சு சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளெட்டலி கவுண்டர்ல கிடைக்கும், பிளெட்டலி பீரோல கிடைக்கும், பிளெட்டலி டெபாசிட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு பை போஸ்ட் வந்துடும். ஸ்டாம்ப் கவுண்டர்ல அது அவைலபிளா இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many kinds of mail bags are prescribed? Mail bags மொத்தமா எத்தனை வெரைட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு போற மெயில் பேக் அப்படிங்கிறது அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா அது ஸ்டேஷன் மெயில் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து சார்ட்டிங் ஆயிட்டு ஃபர்தரா ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகுது அப்படின்னு சொன்னாக்கா அதை சார்ட்டிங் மெயில் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கலந்து போற மெயில் பேக் கம்பைன்டு மெயில் பேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 3 kinds இருக்கு. ஸ்டேஷன் மெயில் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், கம்பைன்டு மெயில் பேக், இப்படி 3 வெரைட்டி இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In connection with the post office recurring deposit account, which of the following is incorrect? RD deposit பொறுத்த வரைக்கும் எது incorrect அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் ஆன்சரோட சேர்ந்தே வந்திருக்கு உள்ள இருக்குது. அக்கௌண்ட் கேன் பி ஓபன்ட் பை கேஷ் ஆர் செக். எஸ்பிஐ அக்கௌண்ட் மட்டும் செக்ல ஓபன் பண்ண முடியாது, கேஷ்ல மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். இதுல மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் 100, அதுக்கு மேல வந்து 10ஓட இதுவா போயிட்டே இருக்கும். 110, 120 எவ்வளவு வேணாலும் இது பண்ணலாம். அப்பர் லிமிட் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அக்கௌண்ட் கேன் பி ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து 3 வருஷம் கழிச்சு பிஎம்சி பண்ணிக்கலாம். அது அக்கௌண்ட் கேன் பி கண்டினியூட் அப் டு 10 years ஃப்ரம் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் வந்து டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருந்து 10 years வரைக்கும் வச்சிருக்க முடியுங்க. பட் இதுல கொடுக்கறது டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு கொடுக்குறான். ஸோ இதுதான் இன்கரெக்ட் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பீட் போஸ்ட் கஸ்டமர் cannot avail the following facility from India Post.
ஸ்பீட் போஸ்ட் கஸ்டமருக்கு கிடைக்காத ஃபெசிலிட்டி இதுல எது அப்படின்னு கேட்கறாங்க. இன்சூரன்ஸ் பண்ண முடியும், இன்சூர்ட் ஆர்டிகிள் அனுப்ப முடியும். ஃப்ரீ பிக்கப் உண்டு. காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டிலே அதுவுமே உண்டு. எஸ்எம்எஸ் பேஸ்டு ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம் எஸ்எம்எஸ் உண்டு. புக் பண்ணா ஒரு எஸ்எம்எஸ் போகும், டெலிவரி ஆச்சுன்னா எஸ்எம்எஸ் போகும். பட் ட்ராக் அண்ட் ட்ரேஸ்க்கு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுதான் ராங். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். An item having itemனா ஆர்டிகல் தாங்க. An item having address of Bhopal sent to Nagpur will be considered as. போபால்னு அட்ரஸ் இருக்க ஒரு ஐட்டம் நாக்பூருக்கு போயிடுச்சுன்னா அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து மிஸ் சென்ட் ஐட்டம். அட்ரஸ் வந்து கிளியரா இருக்கு, எங்க போகணுமோ அந்த இடம் போகாத வேற இடம் போச்சுன்னா அது மிஸ் சென்ட்டுங்க. அட்ரஸையே நம்ம ஆளுங்க புக்கிங் எண்ட்ல தப்பா நோட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து மிஸ் டைரக்டட் ஐட்டம். ரெண்டுக்குமான வேரியேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A suburb is situated in a town or its suburb where there is also a head office is termed. ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அதே ஊர்ல ஒரு சப் ஆஃபீஸும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து டவுன் சப் ஆஃபீஸ். இதே பிஓ வருதுன்னா டவுன் பிஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டவுன் எஸ்ஓ டவுன் பிஓ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்ட்டு தனியா பின்கோட் எல்லாம் இருக்காது. அந்த ஊர்ல இருக்க அந்த ஹெச்ஓட பின்கோட்ல தான் இது எல்லாமே இருக்கும். அடுத்தது, which one of the following is not supplied to every set? இது RMS ரிலேட்டடுங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் இதுல எதை வந்து சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்கறாங்க. டேட் ஸ்டாம்ப், டேட் சீல், ஆப்லாங் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஆப்லாங் அப்படிங்கிறது மணி ஆர்டர் ரிலேட்டட். ஸோ அது வந்து RMSக்கு இருக்காது. ஆப்லாங் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். செட்டுக்கு சப்ளை பண்ண மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one is incorrect in respect of franked article? franked article பொறுத்த வரைக்கும் எது incorrect அப்படின்னு கேட்கறாங்க. Machine franked articles posted in letterbox shall be treated as unpaid articles. அது கரெக்ட். அது வந்து லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது, கவுண்டர்ல தான் கொண்டு வந்து கொடுக்கணும். Unpaid articles bearing previous day impression shall not be accepted. என்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அன்னைய டேட் அதுல இருக்கணும். ப்ரீவியஸ் டேட் இருந்ததுனாக்கா அதுக்கு தனியா மெயில் வச்சு கொடுக்கணும், தனியா ப்ரொசீஜர் இருக்கு. அது அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. Franking machine can only be used after obtaining a valid license from a postal authority. Postal authority கிட்ட லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு தான் franking machine யூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. அதுவுமே கரெக்ட். அந்த அத்தாரிட்டிங்கிறவர் இப்ப டிவிஷன் ஹெட். Machine franked articles can be posted in maximum 5 office அப்படின்னு இருக்குங்க. பழைய புக்ல தான் பாத்தீங்கன்னாக்கா 2 ஆபீஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டெசிக்னேட்டட் ஆபீஸ்ங்கிறது ஒரே ஒரு ஆபீஸ் தான். ஒரு ஆபீஸ்க்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்க்ட் ஆர்டிகிள கொடுக்க முடியாது. ஸோ இந்த 5 அப்படின்னு வருது. இதுதான் ராங் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மை ஸ்டாம்ப் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா டூரிங். திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் இது. இது இண்டிபெக்ஸ் 2011. Which of the following is not an activity under business post? business postல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்ல pre-mailing activities எல்லாமே நாம அதில் பண்றோம்னு இருக்கு. collection from premises அங்கேருந்து கலெக்ட் பண்றது அதை பண்ணுவோம். addressing அட்ரஸை நாமளே எழுதுவோம் இல்லை பிரிண்ட் பண்ணி ஒட்டுவோம். ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் ஃபார் ஆர்டிகல்ஸ் weighing up to 100 grams இதுவுமே அதில் உண்டு. பேக்கிங் அண்ட் டிஸ்பேச். பேக்கிங் அண்ட் டிஸ்பேச் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸோட வேலை. அதுக்கு அவங்க கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு பண்ண மாட்டோம். அது நம்மளோட டியூட்டி. ஸோ அது பிசினஸ் போஸ்ட்ல வராது. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is a due bag? due bag எது, நாட் டியூ பேக் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்சல் பேக், பேக்கெட் பேக், கேம்ப் பேக், மெயில் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் பேக் அப்படிங்கிறது தான் இதுல டியூ பேக். மற்றதெல்லாம் வேலை இருந்தா மட்டும், ஒரு பார்சல் இருந்தா மட்டும்தான் பார்சல் பேக். காலி சாக்கு பை இருந்தா மட்டும்தான் பேக்கெட் பேக். கேம்ப் பேக் அப்படிங்கிறது கேம்ப்ல யாராவது அந்த மாதிரி ஹையர் அத்தாரிட்டி போனா மட்டும்தான் கேம்ப் பேக். மெயில் பேக் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் இருந்தாலும் இல்லைன்னாலும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா மெயில் பேக்ங்கிறது டெய்லி வந்தே ஆகணும். ஸோ அது டியூ பேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ இன் RMS? RMSல போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வேர்டு எதை குறிக்கும் அப்படின்றாங்க. இதுல இருக்கிறதுல பார்த்துக்கோங்க. போர்ட்ஃபோலியோங்கிறது நத்திங், ஒரு அலுமினியம் இல்லை ஏதாவது ஒரு மெட்டல்ல ஆன ஒரு பாக்ஸுங்க. அந்த பாக்ஸுக்குள்ள அவரு ஒரு ட்ரெயினுக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு பாக்ஸ், அது கூட ஒரு சாக்கு பை இதை எடுத்துட்டு போனாருனாக்கா அன்னைக்கான அவரோட டியூட்டியை ஃபுல்லா முடிக்கலாங்கிற அளவுக்கு அந்த பாக்ஸுக்குள்ள அன்னைக்கு ஒர்க் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஐட்டமும் இருக்குங்க. அது உள்ளே விளக்கு இருக்கும், அது உள்ளே சீல் இருக்கும், அது உள்ளேயே அந்த டேட் ஸ்டாம்பு, டேட் சீல் எல்லாமே இருக்கும். அதுக்கு அந்த மேல ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு இந்த செட்டோடது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ வால்யூம் 7 அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்குமே, அதுல இதை பத்தி டீட்டெயிலா இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது அவரு அன்னைக்கு டியூட்டி முடிக்கிறதுக்கான ஒர்க் ரிலேட்டட் எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
Gazetted head post officers are under the control and supervision of. Gazetted head post officeல போஸ்ட் மாஸ்டர் யார் இருப்பாங்க, அதோட இன்சார்ஜ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் பி ஆஃபீஸருங்க. குரூப் பி ஆஃபீஸர் தான் சீனியர் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து கெசட்டட் குரூப் பி ஆஃபீஸருங்க. அவர் தான் அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜா இருப்பார். அவர் தான் போஸ்ட் மாஸ்டரா இருப்பார். அவர் வந்து சீனியர் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சீனியர் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. Mailbags exchanged between a cash office and the sub office are denoted in the due mail list by distinguishing symbol. உள்ள கேஷ் ஆஃபீஸ்ல இருந்து போது கேஷ் போகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மெயில் லிஸ்ட்ல என்ன எழுதி அனுப்புவோம் அப்படின்னு கேட்கறாங்க. எஃப் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஃபார்வர்டட் பேக் இல்ல ஃபைனான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேக்கை ஓபன் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இ பேமெண்ட் ஈஸியர். இ பேமெண்ட் இ போஸ்ட் இது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னாக்கா மெனி டு ஒன்னு ஒன் டு மெனி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. மெனி டு ஒன் டு மெனி அப்படின்னு இருக்கும். இ போஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒன் டு மெனி மெனி டு ஒன் ரெண்டுமே உண்டுங்க. இ போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தரே பலருக்கு இ போஸ்ட் அனுப்புவாரு. ஸோ அது ஒன் டு மெனி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நிறைய பேர் சேர்ந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்த்டே விஷ் அது இதுன்ற மாதிரி அனுப்புவாங்க. அது மெனி டு ஒன். இந்த ரெண்டு சர்வீஸுமே இ போஸ்ட்ல உண்டுங்க. பட் இ பேமெண்ட் அப்படின்னாக்கா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பில்லர் ஐடியில இருந்து ஒருத்தர் ஏதாவது ஆர்டிகல் வெளியில அனுப்புறாருன்னா எங்கெங்க அது டெலிவரி ஆகுதோ அங்கெங்க இருந்து பணம் எல்லாமே இந்த பில்லர் ஐடியை நோக்கி போகும். ஸோ மெனி டு ஒன் சர்வீஸ் மட்டும்தான் இ பேமெண்ட்ல உண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If an article is refused by the addressee, it will be kept in post office for எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்போம் அப்படின்னு கேட்கறாங்க. ரெஃப்யூஸ்டு அப்படின்னு எழுதிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அதை இமீடியட்டா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரெஃப்யூஸ்டு எழுதிட்டாலே அதை இமீடியட்டா ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which portal the leave should be applied? இப்போ எல்லாருமே லீவ் அப்ளை பண்றோம். எதுல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் நாமளே தான் அப்ளை பண்ணணும். லெட்டரா எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக இதுல அப்ளை பண்ணிடுவோம். யார் அப்ரூவல் அத்தாரிட்டியோ அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் இஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்றோமே அது வந்து HSD ஆஃபீஸ்ல இருக்கு. இப்பதான் பார்த்தோம் சீனியர் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாக்கா சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர் எதுவோ அங்க இருக்கிற ஆஃபீஸ் அது வந்து GPO அப்படின்னு சொல்லுவோம். அதோட இன்சார்ஜ் யார் இருப்பாங்க, அவங்களை எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மும்பையிலையும் கொல்கத்தாவிலையும் இருக்கு. அங்க வந்து டைரக்டர் தான் இன்சார்ஜா இருப்பாங்க. அது ரெண்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ல ஒரு GPO இருக்கும். அந்த GPOட இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து டைம் ஸ்கேல் ஆஃபீஸரா இருப்பாங்க. சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸரா இருப்பாங்க. சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the compensation to be paid in case of loss of an international registered item? International registered article வச்சுக்கோங்க. இதுக்கான லாஸ்க்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு கேட்கறாங்க. காம்பன்சேஷன் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகலா இருந்தாக்கா 30 SDR கொடுப்போம். 30 SDR கொடுப்போம். அது கூட அந்த போஸ்டேஜ் என்ன பே பண்ணியிருக்காங்களோ அதையும் சேர்த்து கொடுத்துருவோம். காம்பன்சேஷன் சும்மா ஒரு 6-7 நிமிஷம் ஒரு வீடியோ தான் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் வரும் கண்டிப்பா. அது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The process of applying for GPF withdrawal to approval by competing authority and credit to employees bank account in CSI is an example of. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த GPFக்கு அப்ளை பண்ணுவார். இவரு அப்ளை பண்ண பிறகு போஸ்ட் மாஸ்டர் அப்ரூவ் பண்ணுவார். போஸ்ட் மாஸ்டர் அப்ரூவ் பண்ண பிறகு டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போகும். டிவிஷன் ஆஃபீஸ்ல இருந்து சேங்ஷன் வரும். வந்த பிறகு இவருக்கு அக்கௌண்ட்ல கேஷ்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது பல லெவல்ல நடக்குதுங்கிறதுனால இது ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கேஷ் ரிலேட்டடா இருந்துட்டு கேஷுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதை ஒருத்தர் சேங்ஷன் பண்ணி அதன் பிறகு கேஷ் அனுப்புறாங்க, கேஷ் வருது அப்படின்னு சொன்னா அதை கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The supervisor speed post center will submit his daily report to the manager speed post in எந்த ஃபார்ம்ல அனுப்புவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து MS 83. நம்ம டெய்லி அக்கௌண்ட் மாதிரியே டெய்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறது அனுப்புவாங்க. இதை அனுப்புறவர் அப்படிங்கிறது ஒரு சூப்பர்வைசர் ஸ்பீட் போஸ்ட் சென்டர் மேனேஜர் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு அனுப்பி விடுவாருங்க. அதுவுமே வால்யூம் 7 தான். வாட் இஸ் என்கிரிப்ஷன்? என்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன். என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இப்போ வாட்ஸ்அப்ல கூட பார்த்தா தெரியுது. நம்ம அனுப்புற மெசேஜ் அப்படிங்கிறது டீகோட் ஆகி பாஸ் ஆகும். டீகோட் ஆகி பாஸ் ஆகிட்டு அது யாருக்குன்ட்டு நம்ம அனுப்புறோமோ அவங்க கிட்ட போன பிறகு
டிகோட் ஆகிட்டு அவங்க மட்டும் படிக்கிற மாதிரி வேணும். இதுதான் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. The process of encoding information in such a way that only authorized person can access it. இதுதான் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க. Use of fictitious stamp is punishable under which section of the IPC? இதுவும் பழைய ரூல்ல இருக்கிறது தான். 263A அப்படிங்கிறது அந்த ஆக்டுங்க IPC. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A fraudulent attempt usually made through email to steal a user's personal information is called. இங்க 4 கொடுத்திருக்காங்க. இது 4க்குமான டெஃபினிஷனுமே கொடுத்திருக்கேன் நான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனால எது வேணாலும் வரலாம். PA எக்ஸாம்க்கு வருங்க இது. ஸ்பேம்னா என்ன, ஸ்கிரீனிங்னா என்ன, பொன்சினா என்ன, ஃபிஷிங்னா என்ன எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சருங்கிறது ஃபிஷிங் தான். ஃபிஷிங்ல வந்துட்டு அடுத்தவங்களோட டேட்டாவை நம்ம திருடுறது. ஸ்பேம் அப்படின்னு சொன்னாக்கா இமெயில் வந்துட்டே இருக்கும், அதுல அவ்வளவு ரிஸ்க் கிடையாது, நம்ம டெலீட் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது ரிவ்யூ பண்றது. பொன்சி அப்படிங்கிறது இல்லாத ஒரு இதை கிரியேட் பண்ணி அதன் மூலமா மற்றவங்களோட பணத்தை இது பண்றது. இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ராடுலண்ட் ஸ்கீம் பேயிங் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வித் த ஃபண்ட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் நியூ இன்வெஸ்டர். பல பேர்கிட்ட வசூல் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப அது பல பேர் ஆகும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் விட்டுட்டு ஓடிடுறது. அது அடுத்தது பாருங்க. மெயின்டைனிங் சீக்ரசி ஆஃப் பாஸ்வேர்ட் இஸ். பாஸ்வேர்டை மெயின்டைன் பண்றது யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயியோட தான். அடுத்தது பாருங்க. அன்டெலிவரபிள் மெயில்ஸ் நார்மலி ரிட்டர்ன்டு பை டேஷ் இன் கேஸ் ஆஃப் ஃபாரின் போஸ்ட். ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிகிள் வருது, அது அன்டெலிவரபிள் அப்படின்னு சொன்னாக்கா அதை திரும்ப ரிட்டர்ன் அனுப்புறதுங்கிறது சர்ஃபேஸில் தான் ரிட்டர்ன் அனுப்புவோம். நம்ம எல்லா ஆர்டிகிளுமே வாங்குற அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை ஒன் வேவா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அந்த சென்டர்கிட்ட இருந்து அட்ரஸுக்கு அனுப்புறதுக்கான கேஷை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் நம்மது. அதை திரும்ப அனுப்பணும், அதை பையர் அனுப்பணும்னாக்கா ஏர்மெயில் ஃபீயை யாராவது பே பண்ணாதான் அனுப்புவோம். ஸோ சர்ஃபேஸ் மெயிலில் தான் அது ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது பாருங்க. APY அட்டல் பென்ஷன் யோஜனா இஸ் அவைலபிள் ஃபார் எனி இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் அட்டைன்டு த ஏஜ் ஆஃப். எத்தனை வயசுக்கு பிறகு அனுப்பும் அப்படின்னு சொன்னால் 18 to 40ங்க. இதை படிச்சிருப்பீங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 40 வயசுக்குள்ளே இருக்கணும். மினிமம் 20 வருஷம் ஒரு பணம் கட்டினாதான் அவருக்கு பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது. Which of the following is not prohibited for transmission by inland post? எது வந்து ப்ராஹிபிட் ஆகாது, எதை தடை செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எக்ஸ்ப்ளோசிவ், லிவிங் கிரியேச்சர், இன்டீசென்ட் ஆர்டிகல், இது எல்லாமே ப்ரொஹிபிஷன் தான். ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட், அதை ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட்னு இருந்தால் மட்டும்தான் அதை அனுப்புவோம். அது ஏதாவது வழியில் பார்சலை கிழிக்கும், இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறவங்களோட கையை கிழிக்கும்னா அதையும் அனுப்ப மாட்டோம். ஸோ ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட்னு இருக்கிறதுனால அந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the articles are addressed to foreign countries, the address should be written in. இது ரொம்ப பழைய கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரோமன் லெட்டர் அண்ட் அரபிக் ஃபிகர்ஸ். அடுத்த கொஸ்டின். டொமஸ்டிக் ஃபிலட்டெலிக் டெபாசிட் PD அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேன் பி ஓப்பன்ட் வித் ஏ மினிமம் டெபாசிட் ஆஃப் 200 rupees கொடுத்தாக்கா ஓப்பன் பண்ணிடுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is incorrect in connection with the post box? போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. Only fully prepaid unregistered articles of the letter mail are delivered through post box. இது கரெக்ட். Prescribed rent is to be paid in advance. அதுக்கான ரெண்ட் அட்வான்ஸா கொடுத்தோம்னா அதுவும் கரெக்ட். Renter is entitled to demand that a post box of any particular number should be allotted to him. ஒருத்தர் போஸ்ட் பாக்ஸுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்து நியூராலஜிக்கலா இந்த நம்பர் தான் பெஸ்ட், அதனால எனக்கு இந்த நம்பர் தான் வேணும்னு அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. எந்த நம்பர் அவைலபிளோ அதை நாம தான் கொடுக்கணும். போஸ்ட் மாஸ்டரோட டெசிஷன் தான் அது. டெபாசிட் அமௌண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எ போஸ்ட் பாக்ஸ் cannot be adjusted against any other post box. ஒருத்தர் போஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு இருக்காரு, அவர் வந்து பாதியிலேயே போஸ்ட் பாக்ஸ் வேணாம் அப்படின்னு போறாரு. அவரோட அந்த ரெண்டல் அட்வான்ஸ் இருக்கே அந்த மீதி அமௌண்ட்டை வேற எதுலையாவது அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எது இன்கரெக்ட் அப்படின்னு, cannot be adjusted, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுல எது இன்கரெக்ட் அப்படின்னாக்கா இதுதான். அவரு நம்பர் எதுவும் இந்த நம்பர் தான் வேணும்னு டிமாண்ட் கொடுத்து கேட்க முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one is incorrect in respect of PPF account? PPF அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அது இன்ஆக்டிவா இருந்தாலுமே, அதாவது அது கட்டாமல் இருக்கும், சைலண்டா இருக்குன்னா அந்த பீரியட்ல கூட நம்ம இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான். பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இது தப்புங்க. பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற டெபாசிட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது, அதுல வர்ற வட்டிக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டாவது இருக்கிறது தான் ஆன்சரு. மூணாவது பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் விட்ராயல் ஃபெசிலிட்டி அவைலபிள். அதில் உண்டுங்க, லோனும் உண்டு, விட்ராயலும் உண்டு. டெபாசிட்ஸ் குவாலிஃபை டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. டெபாசிட்டுக்கும்
வரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வரி கிடையாது, வரி உண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது இன்கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In respect of children policy, children PLI RPLI policy, the age of the child should be, சைல்டோட ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்றாங்க. இதுவுமே 5 to 20 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. For PLI யுகல் சுரக்ஷா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டேர்ம் பீரியட் ஆஃப் த பாலிசி ஷுட் பி, ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்கா இதுக்குமே அந்த 5 to 20 அப்படிங்கிற மாதிரி வருங்க. 5 வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் தான் அதோட டேர்ம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one is incorrect in respect of blind literature packet? இதுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏர் சர்ச்சார்ஜ் தவிர மற்ற எல்லாமே எக்ஸம்ஷனுங்க. போஸ்டேஜ் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தேவையில்லை, அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் ஃபீ கிடையாது. அடுத்த கொஸ்டின். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சர்க்கிள் கன்சிஸ்ட். வெஸ்ட் பெங்கால் சர்க்கிள்ல இதெல்லாம் அடங்கும்னு கேட்குறாங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வெஸ்ட் பெங்கால் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இது எல்லாமே அதில் வருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A branch post office is in direct account with. branch post office அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும்? சப் ஆஃபீஸ் கீழே, ஹெச்ஓ கீழேன்னு சொல்றாங்க. எய்தர் ஆஃப் த அபோவ், ஹெச்ஓ கண்டர்லையும் இருக்கு, சப் ஆஃபீஸ் கண்டர்லையும் இருக்கலாம். What is the additional fee charged for availing COD facility for ₹12,000 அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து கால்குலேஷன் இருக்கு. 6,500 வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா வேற பர்சன்டேஜ். அதுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னாக்கா 6,500க்கு மேல இருக்கிறதுல 1% பிளஸ் ₹100 அப்படிங்கிற மாதிரி வருது. இங்க பாருங்க, 6,500 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.6% ஆஃப் த ரெக்வயர்ட் அமௌண்ட் வந்துடும். 6,500க்கு மேல போகுது அப்படின்னாக்கா 100 பிளஸ் 1% அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ 100 பிளஸ் 1% அப்படிங்கிறதுனால 6,500க்கு மேல ₹5,500 இருக்கு. அதுல ஒரு ₹55, அது ஒரு ₹100, ₹155ங்கிறது கால்குலேஷன்ல வரும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வீடியோ சீக்கிரமே போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.